விஸ்வரூபம் பார்ட் 2ஓட ரசிகர் ஷோ இன்றைக்கி நாங்கள் வந்து காசி தேட்டரில் பார்த்துருக்கேன். ஏன்னா கமல் சாரோட கமல் சாருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகைகளில் நானும் ஒருத்தி. ஸோ படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கமல் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லலை, ஒரு ஆடியனாக நான் சொல்கிறேன். ஏன்னா படம் வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு படத்தை. டெக்னிக்கலி மிரட்டியிருக்காங்க. அண்டு ஆர்ஆர் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, ஆக்ஷன் பவர் பேக்டாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயுமே இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தாங்க, நாங்கள் எல்லா படத்துக்கும் சொல்கிறது தான், தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல படம். மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, டிவியில் பார்க்குறது இதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீன்லாம் என்ஜாய் பண்ணணும். அதனால் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது மூவி. ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் கண்டினியூஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கமல் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இது. இல்லை அவ்வளோ ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மி. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மேபி அவங்க ஜஸ்ட் பப்ளிக்கு அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கும் மூவிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் போட்டாங்க, அவ்வளோதான். இதுலுமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா விஷுவலி பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. சார் இது படம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம இத்தனை நாள் ஜேம்ஸ் பாண்ட் படத்தெல்லாம் வந்து டப்பிங்கில் தானே சார் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒன்று பேசுவாங்க, நமக்கு ஒன்று வரும். ஆனால் முதல் முறையாக தமிழில் பண்ணியிருக்க ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம். என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய அரசியலாக பார்க்குறாங்க கமல் சார். ப்ளீஸ் அதெல்லாம் விட்டுறலாமே, வேணாம். நம்ம இத்தனை நாள் கமல் சார் எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ அப்படி பார்க்கலாம். ஒரு நல்ல கலைஞனாக பார்க்கலாம். அந்த கலைஞனாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, விஸ்வரூபம் பார்ட் 2 தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். அதுதான் சார், ஓப்பனிங்கில் வந்து கட்சி பற்றின ஒரு சில விஷயங்கள் வருது. அது சொல்கிற அளவுக்கு நமக்கு இல்லை. அவர் வந்து தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேங்கிறத அதை பதிவு பண்ணுறதுக்காக அதை வச்சிருக்கலாம். ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக நான் என்ன கேட்டிங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சினிமா தனியாக, அரசியல் தனியாக அவர் பார்க்கணும். ஆனால் அவருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. பட் ஓப்பனிங்கில் எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, என்ன கட்சியை பற்றி காட்டுறாங்க, கொஞ்ச நேரம் மீட்டிங்ஸ்லாம் வருது அப்படின்னு தோணுது. ஆனால் படம் ஆரம்பித்த அப்புறம் அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. படம் தனி, அரசியல் தனி. அந்த விஷயங்கள் முதல்ல வந்து அரசியல் விஷயங்கள் தேவையில்லையோ அப்படின்னு ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு தோணுச்சு. பேசாமல் படத்தை மட்டும் காட்டியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் அவருக்கு தெரியாதது நமக்கு தெரியாதது இல்லை. ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். நல்லதே நடக்கட்டும். ஓகே, தேங்க்யூ. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு வந்திருக்கேன். மூவி வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டு இருக்க சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலாக எதுவுமே மிஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க மட்டும் தான் அந்த பார்ட் புரியும். ஆக்சுவலாக நல்லா இருக்குண்ணா, செம்ம ஃபிலிம், வேறு லெவல். பார்ட் 2 செம்மையாக இருக்குங்க. பார்ட் 1 விட சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டு டவுன் தான். எப்படின்னா நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த லெவலில் நிறைய எதிர்பார்த்தோம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஓகே பரவாயில்ல, சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே சார், மூவி ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா சூப்பர் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஆவரேஜ். படம் சூப்பர் சார், வேறு லெவல். எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது சார். படம் சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸ். சூப்பர் படம், சூப்பராக இருக்குது. செம்மையாக சூப்பர். கமல் சார் பின்னிட்டார். படம் சூப்பராக இருக்குங்க. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி மட்டும் ஒன்று கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்க்ரீன் பிளே. எல்லாத்துக்கும் புரியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏ சென்டரில் ஓகே, பிஎன்சி வந்துட்டு கொஞ்சம் டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டோட ஓகே, ரெண்டு ஈக்குவல் தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது கண்டிப்பாக. It was really good. It's so good. Class. Definitely பார்க்கணும்னா சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட்டோட நல்லா இருக்கு. சூப்பருங்க. ஸ்டன்ஸ்லாம் மிரட்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போட இதில் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. வண்டர்ஃபுல் மூவி. சூப்பர் மூவிங்க. அமேசிங். சூப்பராக இருக்குது. இந்த கண்டினியூவேஷன் ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறது கெத்தாக இருக்குது. படம் நல்லா இருந்தது. செம மாஸ். படம் வேறு லெவல்ண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பருங்க. செம தாறுமாறு. பக்கம் ஆக்ஷன் பிளாக் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. படம் வேறு லெவல். நான் கமல் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு. பார்ட் 1 பார்ட் 2 வேறு லெவல். நல்லா தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் சூப்பராக இருக்குது. மாஸ், ரொம்ப கிளாஸ் அண்ட் மாஸுங்க. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணோம் அந்த படத்துக்காக. அது எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வேறு லெவல். அது அப்படியே மொத்தமாக தீர்த்து பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சாரும் ஆர்சி சக்தி சாரும் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி 2 பேரும் இல்லை. இது அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கும் இந்த படம். அவ்வளோ கிளாசிக்கான படங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம்.
ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, போகிறது தெரியல. படம் ரொம்ப நல்லா இருந்தது ஜி. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு A கிளாஸ் ஆடியன்ஸ் ஒரு B கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப கமர்ஷியலாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும். ஜனங்களுக்கு ஒரே ரிக்வஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மூவி புரியும். ஏன்னா 3 years ஆச்சு அந்த படம் வந்து, விஸ்வரூபம் ஃபஸ்ட் பார்ட் வந்து 3 years ஆச்சு. கொஞ்சம் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய சீன்ஸ் உங்களுக்கு அப்போ தான் புரியும் உங்களுக்கு, சரிங்களா? மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இட்ஸ் வெரி குட் என்டர்டைனர். நீங்கள் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் கமர்ஷியலாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு. இதுலேயும் ஃபாரின் சீக்வன்சஸ் இருக்குது, பட் அதில் இருக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் கொஞ்சம் என்கேஜிங்காக தான் இருந்தது. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு, 45 minutes. பட் ஓவராலாக வந்து மூவி இஸ் வெரி வெரி குட். உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாம், உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது ஓனாக வந்து அவர் சேரில் வந்து இது பண்ணியிருக்காரு, ரோப் வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப இவர் வயசில் இது பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு. அது வந்து படத்தோடு வராது, உங்களுக்கு படத்தோட வந்து சேர்ந்த மாதிரி வராது. அது வந்து இவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு படம்ன்றனால அவர் கட்சியை ப்ரொமோட் பண்ணுறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை அது அவர் படம், அவர் பலப்படுத்தல, இது தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு வருத்தம், இவர் ஒரு செகண்ட் லாஸ்ட் ஃபிலிமு, இன்னும் ஒரே ஒரு மூவி தான் இருக்குது, இந்தியன் 2 இருக்குது. ஸோ அவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அவர் ஸ்க்ரீனில் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ. இது வரைக்கும் ஃபன் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.